ஃபோக்ஸ் வேர்ல்ட், ஒரு கடல் பயணம். ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ ஐஸ் கோலா நண்பர் ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ போட்டுட்டு இருக்காரு. அன்பான இயற்கை ரசிகர்களே, உங்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற இடம் பெசன்ட் நகர் பீச். சரி, சண்டே அதுவுமா எங்கேயாவது வெளியில போனாமே என்று எதேர்ச்சியா பிளான் பண்ணி போன இடம் தான் இந்த பெசன்ட் நகர் பீச். சென்னையில இருக்கிற அடியார் பீச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பீச் தான் பெசன்ட் நகர் பீச் என்றும் அழைக்கப்படுது. நாங்க இந்த பீச்சுக்கு கொரட்டூர்ல இருந்து போனோம். கொரட்டூர்ல இருந்து 35 பஸ் ஏறி வில்லிவாக்கம் இறங்கிட்டு வில்லிவாக்கத்துல டிப்போல இருந்து 47 பஸ் ஏறினா டைரக்ட் பெசன்ட் நகர் பீச் போய் ரீச் ஆகும். இந்த வீடியோல பெசன்ட் நகர் பீச்சுக்கு எங்க இருந்தெல்லாம் பஸ் எல்லாம் கிடைக்குது, எப்படி எல்லாம் போகலாம், எந்தெந்த பஸ் ரூட்ஸ் இருக்குன்றது மட்டும் தெரியப்படுத்தாம பெசன்ட் நகர் பீச்ல என்னென்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு, பீச் எப்படி இருக்கு, எல்லாமே நாங்க சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நாம பெசன்ட் நகர் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? நாம இப்ப வில்லிவாக்கத்துல பஸ் ஏறிட்டோம். வில்லிவாக்கத்துல இருந்து சரியா 1 மணி நேரத்துல ரீச் ஆயிடும். நீங்க கோயம்பேடுல இருந்து போகணும்னா நீங்க S31 ஏறணும். S31 ஏறி வடபாளையம்ல இறங்கிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா 5E பிடிச்சிங்கன்னா நேரா பெசன்ட் நகர் பீச்சுக்கு டைரக்ட் பஸ். அது 5E ஏறினீங்கன்னா நேரா பெசன்ட் நகர். இப்போ நம்ம ஐசிஎஃப் கிட்ட போயிட்டு இருக்கோம். இதுதான் ஐசிஎஃப். இப்போ நம்ம அண்ணா நகர் ரவுண்டான ரீச் ஆயிட்டோம். இதுதான் கல்வி தந்தை காமராஜர் அவர்களுடைய நினைவு இல்லம். அவர் வாழ்ந்த இந்த வீடு டி நகர்ல, அந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அதான் வாணிமஹால். இந்த கச்சேரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சபாலாம், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக். இங்க இறங்குவேன், டேரக்டா வந்து அங்க இறங்குவேன். இங்க இறங்கிட்டு ஆஃபீஸ் போ. பஸ் அங்கேயே இறங்குவேன், காமராஜர் கொஞ்சம் முன்னாடியே போ. நீங்க பெரம்பூர்ல இருந்து பெசன்ட் நகர் வரணும்னு நினைச்சீங்கன்னா பெரம்பூர்ல இருந்து 29C உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 29C பஸ் ஏறினீங்களா டைரக்டா பெசன்ட் நகர் டிப்போ. நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கல்யாண மாலை. இப்ப நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காந்தி மண்டபம். காந்தி மண்டபத்தை ஒட்டிய அந்த பார்க் ரொம்ப பீஸ்ஃபுல்லா, குடும்பத்தோட வார இறுதியை கழிக்க இது ஒரு நல்ல இடம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடையாருக்கும் சின்னமலைக்கும் நடுவுல இருக்கும். சைதாப்பேட்டையில இருந்து அடையாறு போகும் பொழுது ரைட் சைட்ல இது இருக்கும் காந்தி மண்டபம். காந்தி மண்டபம்ன்றது ஒரு அருமையான இடம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கும். லெப்ட் சைட்ல இடதுபுறம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கு அடுத்து நீங்க அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வரும். சிறுவர் இயற்கை பூங்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பெசன்ட் நகர் ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸில் 47 வில்லிவாக்கத்துலேருந்து வந்து பெசன்ட் நகர் இறங்கியிருக்கோம். இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஸ்டாப்பு நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை.
ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கிட்ட இருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். பீச்சை பார்க்கணும் ஆர்வத்துல வா 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 கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ண முடியாது. வா 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 வா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போன உடனே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. ரைட் சைடுல பீச் என்ட்ராறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. நாங்க எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல, சுகாதாரமா இருக்கா இல்லையான்னு. பட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல அந்த ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு பாருங்க, கப்பல் போல ஒரு எக்ஸிபிஷன் அங்க தூரத்துல தெரியுது. இதுதான் அந்த எக்ஸிபிஷனு, ஃபோக்ஸ் வேர்ல்டு, ஒரு கடல் பயணம். இதுகிட்ட வந்துட்டீங்கன்னா நம்ம பெசனர் பீச் ரீச் ஆன மாதிரி தான். கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அப்படியே ரைட் சைட்ல பெசனர் பீச் இருக்கும். அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருப்போம். நம்ம ரைட் சைட்ல பெசனர் பீச். மக்கள்லாம் போறாங்க பாருங்க ரைட் சைட்ல. இப்போ வந்து ரைட் எடுக்கணும். ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும், தடுப்பு சவறு. அதை தாண்டி நம்ம கடைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மணல் ஆரம்பிச்சிடும். மணல்ல கொஞ்சம் தூரம் நடந்தா பெசநகர் பீச். இதை பாருங்க, நிலா அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல நிலா. சாயங்கால வேலையில போனோம், நாங்க ரொம்ப லேட்டா போனோம், இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. சாயங்கால நேரத்துல வீக்கெண்ட்ல தான் பெசநகர் பீச் ரொம்ப அழகா இருக்கும். நாங்க பஸ்ல வந்தோம், அதனால எங்களுக்கு பார்க்கிங் எதுவும் தேவைப்படல. இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கிங் வேணும்னா இந்த ரோடு இப்ப நம்ம வரோம் இல்லைங்களா, ரைட் சைட்ல பீச், லெஃப்ட் சைட்ல ரோடுக்கு அந்த பக்கம் பார்க்கிங் இருக்கும். பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பெசநகர் பீச் என்டர் ஆயிட்டோம். இதான் பாத்தீங்கன்னா பெசநகர் பீச். பாத்தீங்கன்னா பொம்மைகள்லாம் அழகா இருக்குல்ல, கலர்ஃபுல். ஓகே சரி, வெளிச்சம் போறதுக்குள்ள போய் பாப்பாவுக்கு வந்து நம்ம என்ன பீச்சை காட்டுறோம். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இந்த குதிரையில ஏறி சிலோனுக்கு போக முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீச்சில் என்ட்ரான உடனே தண்ணி கிட்ட ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, மெரினா பீச் அளவுக்கு ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை, கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும். இப்போ பாருங்க, நாங்கள் வந்தோம் உடனே ஒரு கொஞ்சம் தூரத்தில் தண்ணியே ரீச் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பேபி வந்து பீச்சில் விளையாட போகிறாங்க. அதான் பீச்சா, அதான் பீச். ஃப்ரெண்ட்ஸ் இதோ அந்த பெசநகர் பீச் உங்களுக்காக. இது ரொம்ப சேஃபான பீச், ஃபேமிலிஸ் எல்லாம் வரலாம். வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் ஃபேமிலியா வருவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். நீங்க வரணும்னா மினிமம் ஒரு 1000 2000 எடுத்துட்டாங்க, அப்பதான் அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பெசநகர் பீச் வரும்போது ரொம்ப சேஃபா இருங்க, ரொம்ப பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா
நம்ம வங்கக்கடலுங்கிறது அரேபிய கடல் மாதிரி இல்ல. அரேபிய கடல் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப பிளாட்டா ரொம்ப தூரத்துக்கு அப்படியே இருக்கு. ஆனா வங்கக்கடல் அப்படி கிடையாது. திடீர்னு நீங்க கொஞ்சம் தூரம் தண்ணியில போனா திடீர்னு தொப்புன்னு உள்ள போயிடுவீங்க. ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால நீங்க சேஃபா பார்த்து விளையாடுங்க. ரொம்ப ஆழமா போகாதீங்க. பெரிய பெரிய அலைகள் வரும்போது நீங்க நீச்சல் தெரியாதவங்களா இருந்தா தயவு செய்து ஓரமா ரொம்ப தூரத்திலேயே நின்று அலைகள்ல ஒரு முட்டி அளவுக்கு முழங்கால் அளவுக்கு கீழே அந்த பக்கம் போகாதீங்க. சேஃபா இருங்க. உங்க ஃபேமிலிஸை சேஃபா பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இது ஃபேமிலிஸ்க்கு ஏற்ற அருமையான இடம். நீங்கள் கணவன் மனைவியா இல்லைன்னா வருங்காலத்து கணவன் மனைவியா, அப்போ இந்த இடம் உங்களுக்கு அருமையான இடம். நீங்க உங்களோட சவுல்மேட்டோட இந்த அழகான மூன் லைன்ல மூன் வாக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஹார்ஸ் ரைடு இருக்கு பெசன்ட் நகர் பீச்ல. மெரினா பீச்ல ஹார்ஸ் ரைடு இருக்கு, பெசன்ட் நகர் பீச்ல இருக்கு. ஹார்ஸ் ரைடு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து 100 ரூபாய், பெரியவங்களுக்கு 200 ரூபாய். குழந்தைங்கள சின்னதா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க பெரியவங்க அதுக்கு மேல உட்காந்துட்டு குழந்தைங்களை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சேஃபான ஹார்ஸ் ரைடு. நீங்க உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஹார்ஸ் ரைடு போங்க. கண்டிப்பா அண்ணா போடுறாங்க. இதுதான் ரிங்கு விளையாட்டு. 50 ரூபாய்க்கு 10 ரிங்கு கொடுப்பாங்க. நீங்க போடுற பொருள் அது உங்களுக்கு சொந்தமாக எந்த பொருள் போடுறீங்களோ. ஆனா அவ்வளவு ஈஸியா விழாது. ஆனா இதுல நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன். அந்த ட்ரிக் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கை சொல்லி தரேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஜெயிச்சு வாங்கிருக்கிறோம். பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்த மாட்டீங்க. எனக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். 2 கப்பு ரிங்ல விளையாடுகிற அண்ணன் ஸ்ரீதர் அண்ணன் கடையோட உரிமையாளர், பெசன்ட் நகர் பீச். ஜெயிச்சு வாங்கிருக்கிறோம். அண்ணன் தான் சாட்சி. தேங்க்ஸ் பாய்ண்ணா. யாரா பூம்புகார பூதபாண்டியா? நான் பேசுறேன்டா. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில ஏகே பாடிசன் துப்பாக்கி ஒரு 10, பிகே பாடிசன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. ஃப்ரெண்ட்ஸ், துப்பாக்கி சுடு போட்டியில நாங்க கலந்துக்கிட்டா எல்லா பரிசும் எங்களுக்கு தான் வந்திருக்கும். எல்லாம் தங்க பதக்கமும். லேட் ஆயிடுச்சு, அதனால நாங்க கலந்துக்காம போறோம். பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. பொம்மைகள், பலூன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். சும்மா வீட்டில் வீடியோ கேம்ஸு, ஃபோனு இதெல்லாம் பார்க்குறதோட வரலாம். இங்கே பாருங்கள், இது வந்து புல்லப்ஸ் தொங்குற போட்டி. 60 செகண்டுக்கு தொங்குனா அவங்க அமௌண்ட் தருவாங்க. நண்பர் ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு, எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பட் அதில் என்னென்னா, இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, அந்த தொங்குறது வெறும் பைப்பு கிரிப்பாக இருந்தால் தொங்கிடலாம். பட் அந்த பைப் ரொம்ப லைட்டாக ரோல் ஆகும் போல இருக்கு. நம்ம வந்து கிரிப்பை பிடிக்க முடியாது, ரோல் ஆகிட்டு வரும். என்னோட 6வது மூலம் அப்படிதான் சொல்லுது. எத்தனை செகண்ட்? ஒரு நிமிஷம், வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடங்குது, போட்டு வந்துட்டான். இந்த ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பால் ஷூட்டிங் கேம். அதாவது ஒரு பால் எடுத்து டம்ளர்ல அடிக்க வச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை டம்ளர் அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு பொம்மை கொடுப்பாங்க. இது ஒரு கேமு. அதே போல ரிங்கு கேம் இருக்கும், ஷூட்டிங் கேம் இருக்கும், இன்னும் வந்து லக்கி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நீங்க எல்லாமே விளையாடலாம். நாங்க இப்போ எல்லாமே முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நாங்க வெளியில கிளம்புறோம். இது ஷூட்டிங் கேம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கு. ரொம்ப நிறைய ரெக்ரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பொழுதுபோக்கு இருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ரிங்லாம் வந்து சில இடத்துல 12 ரிங்கு கொடுப்பாங்க, 13 ரிங் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க வெளில அவுட்டர்ல போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதே போல மாங்காய் எல்லாமே இருக்கு பாருங்க. நீங்க நேச்சுரலா ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சாட் மசாலா அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்லாம் ஓரளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்கு. நீங்க நல்லா ஹைஜீனிக்கா இருக்கிற கடைகளை பார்த்து சாப்பிடணும். ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. நீங்க நல்லா ஹைஜீனிக்கா இருக்கிறத பார்த்து சாப்பிடணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் சேனல் சார்பா. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. நல்ல சுத்தமான சுகாதாரமான உணவுப் பொருட்கள் கொடுக்குற இடத்துல சாப்பிடுங்க தயவு செய்து. நீங்க குழந்தைகளை கூட்டு போறதுனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வெளியில சாப்பிட்றது ஆல்மோஸ்ட் தவிர்க்கணும். இப்ப நாங்க வேற ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட போறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெசன்ட் நகரை சுற்றி பார்த்துட்டோம், பீச்சில் விளையாடிட்டோம். அதே போல சில இடங்கள்ல இந்த ஷூட்டிங் கேம்ல பாத்தீங்கன்னா இந்த பரிசா கொடுக்குற அந்த டெட்டி பேர் பொம்மைங்க வந்து சில இடத்துங்கள்ல கொஞ்சம் பழைய பொம்மையா இருக்கும், சில நிறைய இடத்துல புது பொம்மையா இருக்கும். நீங்க பார்க்கலாம். உங்க பேரு ப்ரோ? தமிழா? மணியா? உங்க பேர் தமிழரசனா? அவர் பேரா? ஓகே ப்ரோ, எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நிறையோட பேரும் போட்டுறேன். ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ, ஐஸ் கோலா, தமிழரசன் என்கிற மணி நண்பர் ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ போட்டுட்டு இருக்காரு. ரித்திஷா? சென்னாவா? ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஷார்ட் பட் சொல்றோம். ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ சூடு சூடு தெரியுது, நீ மூடு. இதுதான் ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ. ஸ்ப்ரிங் பொட்டாட்டோக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா குழந்தைக்கு ஓட்டலனாங்க, ஏன்னா சீஸ் மைனஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸ்ப்ரிங் ரோல், கபாங், சிக்காங் கொக்காங், இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடணும். பெசன்ட் நகர் பீச்சில் இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. நாமெல்லாம் ஸ்டேட்டு, அதனால தினமும் திங்கிற ஸ்ட்ரீட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்கேட்டிங் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்களா, கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இது பாருங்க சர்ச்சிலேருந்து ரைட் எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். லெஃப்ட் சைட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் திரும்பி நிற்கும், அதாவது ரைட் சைடில் நிற்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேயே பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். பட் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் திரும்பி, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் திரும்பி நேராக ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டிப்போ இருக்கும். டிப்போ கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ் காலியாக இருக்கும். டிப்போவில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கலாம் ஈஸி. அதே போல பெசன்ட் நகர் சர்ச் பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல லைட் எதுவுமே இல்லாம நார்மலா இருக்கும். ஆனா ஒரு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டிங் எல்லாம் போட்டு செம்ம அழகா இருக்கும். இது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு வியூ, அழகா இருக்கும். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், நல்ல ஒரு ஆர்கிடெக்சரோட பண்ணிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாருங்க, இந்த லைட் ப்ளூ லைட் அடிக்கடி லைட் சேஞ்ச் ஆகும். அந்த தீம்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். நாங்க வந்து எங்களுக்கு நேரம் இல்லாதனால நின்று வீடியோ எடுக்க முடியல, அதனால அப்படியே போற வழியில வீடியோ எடுத்து வரோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்க கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னா நாங்க டிப்போவுக்கு வந்து வில்லிவாக்கம் பஸ் ஏறி உட்காந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல உங்களோட சந்தேகங்கள்லாம் இந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே போன்ற இன்னும் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்கு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே போல பெல் பட்டனையும்